இப்போ உங்களுக்கு எல்லாம் வந்து முதல்ல டைட்டிலில் போட்டிருப்பேன் பாருங்க. ஆமாம், எப்படி இருந்தேன்னா இப்படி இருக்கேன் அப்படின்னா, அப்படி இருந்தேன்னா இப்படி இருக்கேன். இதுதான் உண்மை. அதாவது என்னென்னா, நான் இப்போ தண்ணியை விட்டு 15 வருஷம் ஆச்சு. ஆல்கஹால் தண்ணியை விட்டு 15 வருஷம் ஆச்சு. இது உண்மை, சத்தியம். இது என்ன காரணம் அப்படின்னா, நான் உங்களை இப்போ இருக்க என்னுடைய சொந்த நண்பு சகோதரர்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போது நம்ம அடிச்சுட்டு தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னால் நான் விட்டது உண்மை. அதுக்கு உண்டான வீடியோவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வீடியோவை கண்டிப்பாக போடுறேன். ஒரு ரூபாய் நாணயம் இல்லாமல், கார் ரூபா செலவு இல்லாமல், 10 காசு செலவு இல்லாமல், என்ன மாதிரியும் அப்படி இருந்தேன்னா இப்படி இருக்கேன். காலையில் கடையை 6 மணிக்கு திறக்கிறதுலேருந்து 6 மணிக்கு அப்போ வந்து 9 மணிக்கு திறப்பாங்க. அந்த 9 மணிக்கு திறக்கிறதுலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நான் வந்து ஒயின் ஷாப் வாசலில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஆல்கஹாலை விட்டுட்டு ஒரு மனைவிக்கு நல்ல கணவனா, ஒரு தாய்க்கு நல்ல மகனா, ஒரு குழந்தைக்கு நல்ல தகப்பனா, ஒரு முதலாளிக்கு நல்ல ஒரு ஊழியனா, ஒரு தொழிலாளியா, ஊருக்கு ஒரு நல்ல பிள்ளையா, கடவுளுக்கு உள்ள நல்ல சேவகனா நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இது உண்மை. இந்த வீடியோ எதுக்கு நான் உங்களை போட போனேன் அப்படின்னா, எல்லோரும் நினச்சிட்டு இருக்கலாம், நாங்கள் அந்த செலவு பண்ணோம், இங்கே ஒன்றா மந்திரிச்சு கயிறு கட்டினா, தண்ணியை குடித்தோம், பண்ணால் செஞ்சோம், ஃப்ரெண்டு வந்தாங்க அப்படின்னா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒன்றுமே இல்லை. நம்மளும் விடலாம், என்ன மாதிரி நீங்களும் வாழலாம். ஒன்றுமே இல்லை. இப்போ சொந்த வீடு, பைக்கு, நல்ல பெரிய பேங்க் பேலன்ஸ்லாம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மரியாதைகள், தேவையான வரவு செலவுகள், குடும்பம், போக்குவரத்து, நல்லது கெட்டது ஆவை தேவை எல்லாத்துக்கும் முதன்மையாக நிற்கிறேன் நான். அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் என்னை யாரும் எதுக்கும் என்னை சீண்ட மாட்டாங்க. கேட்டால் காலையில் இருந்துச்சோன்னா அவன் வந்து ஒயின் ஷாப் தான் நினைப்பான், அங்கே குடிச்சிட்டு ஆட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இது உண்மை. ஒரு நல்ல சொந்தத்தில் பொண்ணு எடுக்க முடியல, ஒரு கல்யாணம் பண்ண முடியல, ஒரு காசு பண்ண சேர்க்க முடியல, ஒரு சபையில் மரியாதை இல்லை, அசிங்க அவமானப்பட்டு தித்திரிச்சு பாடாப்பட்டு நொந்து நூலாகி அந்த அவளாகி இன்னைக்கு நான் வந்து ஒரு நல்ல ஒரு 4 பேர் மதிக்கத்தக்க ஒரு மனிதனாக வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கை உங்களுக்கு தேவைதானே? இது தேவை இல்லாதங்கிறவங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கவே வேண்டாம். தேவை, நானும் ஆல்கஹால்லேருந்து வரணும், தண்ணியை விடணும், மதுவுக்கு அடிமையிலேருந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் என்னுடைய வீடியோவை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு, அதாவது வந்து நான் இப்படி குடித்தேன், இன்றைக்கி விட்டேன், இன்றைக்கி நல்லா இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. வாய்ப்பே இல்லை, புரியாது. அது எப்படி நேற்று குடித்தேன், இன்றைக்கி விட்டேன், எனக்கு நல்லா இருக்கேன், இது எப்படி இது சாத்தியம் அப்படின்னு நினைக்கலாம். சாத்தியம், உண்மை, சத்தியம். என் தெய்வத்தின் மீது ஆணையா சத்தியம். அந்த கோயில் வாசலில் தான் பண்ணுறேன். என் தெய்வத்தின் மீது ஆணையா உண்மை. என்ன மாதிரி நீங்களும் வாழ முடியும். காலைல எழுந்திரிச்சோம், வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு கட்டிங்க போட்டோம், வேலைக்கு போகும்போது ஒரு கட்டிங்க போட்டோம், வீட்டுக்கு வந்தோம், ஒமட்டிச்சு பண்ணோம், வாந்தி எடுத்தேன், கல்யாணத்துக்கு போனேன் அங்கே தண்ணி அடித்தேன், கருமாதிக்கு போனேன் அங்கே தண்ணி அடித்தேன், புள்ளோரந்துக்கு போனேன் அங்கே தண்ணி அடித்தேன், மாப்பிள்ளை மலேசியாவிலேருந்து வந்தேன் அங்கே தண்ணி அடித்தேன், சிங்கப்பூர்லேருந்து வந்தேன் தண்ணி அடித்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் குடல் பொத்து நொந்து நூலாகி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு தேவைக்கார வீட்டுக்கு போக முடியாமல் நம்மளை மதிக்க வழி தவறிட்டு ஒரு ஒயின் ஷாப் வாசலில் போய் நின்றுக்கிட்டு 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் இல்லாமல் எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானம். நம்மளும் குடும்பம் வாழக்கூடாதா? நம்மளும் நல்ல ஒரு மனைவி கணவனாகவும் முதல்ல வந்து இந்த ஆல்கஹாலை விட்டால் தாங்க நீ ஒரு நல்ல மனைவிக்கு கணவனாக வாழ முடியும். இதுதாங்க உண்மை. 10 காசு சம்பாதிக்க 100 ரூபாய் சம்பாதிச்சு 50 ரூபா செலவழிச்சிட்டு 50 ரூபா உங்கள் மனைவிட்ட கொடுங்க. குடிக்காமல் மரியாதை இருக்குங்க. மற்றபடி எல்லாத்துலையும் எல்லா விஷயத்துலையும் மரியாதை இருக்குது. ஒரு குடும்ப ரகசியங்களில், தாம்பத்திய உறவுகளில் நம்மளும் ஒரு ஆண்மைத்தனமாக இருக்கணும். நம்மளும் கட்டுன மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கணும். நம்ம உழைக்கணும், சம்பாதிக்கணும், நல்ல 4 பேரை போல் ஓகோன்லாம் வர வேணாம். ஓகோட பெரிய பில்டிங்கு, காரு, பங்களா தேவையே இல்லைங்க. பிறந்தோம், நல்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கணும், ஒரு குழந்தைக்கு நல்ல தகப்பனாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கவங்க என்னுடைய வீடியோவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நான் வந்து இருந்தேன், எப்படி விட்டேன், காரு ரூபா செலவு இல்லை. நீங்கள் செலவழிக்க போகிறது நீங்கள் சும்மா இருக்கும்போது என்னுடைய வீடியோவை மட்டும் பாருங்கள். நான் எப்படி இருந்தேன், என்னென்ன பண்ணினேன், இப்போ என்ன சூழ்நிலைக்கு நான் இப்போ இருக்கேன். இதை நீங்கள் சத்தியமாக நம்பணும், நம்பித்தான் ஆகணும். ஏன்னா காரு ரூபா காசு நான் வந்து செலவழிக்கலைங்க. எனக்கு ஒரு அந்த ஒரு அனுகிரகம் கொடுத்தாரு. அதுலேருந்து நான் ஜெயிச்சு வந்துட்டேன். அதை எல்லாருக்கும் கொடுப்பாரு, நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கிறதே இல்லை. அதுலேருந்து அப்படியே 1 4 ஆகணும், 4 8 ஆகணும், 8 16 ஆகணும், அப்படி 32 ஆகணும், இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நீங்களும் எந்திரிக்கலாம், குளிக்கலாம், குழந்தைய ஸ்கூலில் கூட்டிகிட்டு போகலாம், மனைவிக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கலாம், குடும்பத்துக்கு தேவையான நல்லது கட்ட செய்யலாம், அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க உற்றார் உறவுகளை சொந்தம் சுருத்து ஊடு நாடு நகரம் எல்லா பக்கமும் பிரம்மாண்டம் ஆளலாம். நம்ம அதுக்கு தயாராகவே இல்லை. நம்ம ஏதாவது ஒன்றுனா இதை வந்து ஒரு பெரிய கௌரவம் நினைக்கிறேன். ஆல்கஹால் சாப்பிட்றதும் வந்து ஒரு பெரிய கௌரவம். வந்து ஒரு தேவைக்கு போனோம், ஒரு கல்யாணத்துக்கு போனோம், ஒரு சடங்குக்கு போனோம், ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஆல்கஹால் சாப்பிட்டு அவங்களுக்கு முன்னால் போய் பந்தாவா அப்படி உட்காந்தா தான் ஒரு பெருசாக நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. யார் சொன்னா? உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவன் தண்ணி அடிக்காமல் இருக்கணும் வந்தால் அவன் கண்டிப்பாக உங்களை நேசிப்பான். ஆனால் அடுத்த பக்கம் சொல்லிட்டு வந்து குடியார போய் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கான் பாரு, பக்கத்தில் கொஞ்சம் சோறு கூட திங்க முடியல அப்படிமா. இதுதாங்க நடப்பு, இதுதாங்க உண்மை.
நான்லாம் நான் குடிக்கிற காலத்தில் ஒவ்வொரு நாளும் நித்தம் என்னை வந்து காலையில் போகும்போது 90 வயசு குளிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆக்டர் மாதிரி போயிட்டுருப்பேன். அப்படியே பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்கும். பார்த்தா கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருப்பேன். உள்ளே போனோன்னே சாயந்தரம் 4 மணிக்கு மேலே இழுத்து கொண்டே காணுக்கு பக்கத்தில் மச்சு போய் கிடப்பேன். ஆமாம், மேலே ஆல்கஹாலை ஊற்றி மேலே அவங்க குடிச்சிட்டு போன சுண்டல், கப்பு தண்ணி, வாட்டர் பாக்கெட்டு, என்னென்ன சாப்பிட்றாங்களோ எலும்பு துண்டு எல்லாத்தையும் மேலே துப்பி நாரி நாசம் மொத்து ஒரு மனிதனே இல்லாமல் ஒரு கழிவாக கிடந்தேன் ஓரத்தில். இன்னைக்கு ஒரு தெய்வத்துக்கு தொண்டூழியம் பண்ணுற ஒரு பக்தனாகவும், ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்ப தலைவனாகவும், ஒரு குழந்தைக்கு 10 வருஷம் கழிச்சு எனக்கு குழந்தை போட்டுருக்கு. அதுவும் கடவுள் கொஞ்சம் இது பண்ணிட்டான். அது வேறு டாபிக். அதெல்லாம் இதில் கொண்டு வந்தால் வேணா சொந்த விஷயத்தில் வந்து பேசிட்டு நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் வேண்டாம். ஆமாம், வந்து ஒரு நல்ல குழந்தைக்கு முதல்ல ஒரு தகப்பனாக இருக்கணும், நல்ல மனைவிக்கு ஒரு கணவனாக இருக்கணும், பெற்ற தாய்க்கு ஒரு நல்ல மகனாக இருக்கணும், ஒரு குடும்பத்துக்கு நல்ல ஒரு குடும்ப தலைவனாக இருக்கணும், 4 பேர் மதிக்கத்தக்க ஒரு மனிதனாக இருக்கணும், கடவுளுக்கு ஒரு நல்ல சேவகனாக இருக்கணும். உங்களை கடவுளெல்லாம் கும்பிடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நான் இருக்கேன், அது வேறு பிரச்சனை. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க யார் எத்தனையோ சமுதாயத்தை சேர்ந்தவங்க எத்தனையோ சூழ்நிலைக்கு ஆளாயிருப்பீங்க. கடவுளை கும்பிட்றவங்களுக்கும் சரி, கும்பிடாதவங்களுக்கும் சரி, வேண்டவங்களுக்கும் சரி, வேண்டாம். ஆனால் எல்லாருக்கும் ஆல்கஹாலை விட்டுட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுற இந்த வீடியோவை தயவு செய்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒன்றும் வேறு எதுக்காக, நான் நல்ல டிரைவருங்க, நல்ல வண்டி வாகன ஓட்டுநர், நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். எந்த குறையும் இல்லை. நான் நிம்மதியாக இருக்கேன். நான் ஒரு வாகன ஓட்டுநர், ஒரு டிரைவரு, ஹெவி டிரைவர், டாரஸ் லாரி ஓடிக்கிட்டு இருக்கேன். எப்படா அவன் வந்து ஆல்கஹால் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் சொன்னேன்ல டிரைவர், நான் இதான் என்னுடைய யூனிஃபார்ம். நான் டிரைவரில் பார்க்குறேன், டாரஸ் வேலை பார்க்குறேன். டாரஸில் வண்டி ஓட்டுறேன், விடிய வண்டி ஓட்டுறேன். இங்கேருந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் போகிறேன். அங்கேருந்து 300 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் போகிறேன். எனக்கு டயர்டாக இருக்குது. எனக்கு என்ன தூக்கம் வலி உடம்பு வலிக்குது. நான் தண்ணி அடிக்கிறேன்னா சொல்லுங்கள். சரி, ரைட்டு, ஓகே. இது அப்படியே எனக்கு உடம்பு வலிக்குது. கொத்தனார் என்ன பண்ணுறாரு? சாந்து குலைக்கிறாரு, இது பண்ணுறாரு, காங்கிரீட் போடுறாரு, ஊப்புறாரு, ஜல்லி எடுக்கிறாரு, சிமெண்ட் எடுக்கிறாரு. அவருக்கு உடம்பு வலிக்குது. தண்ணி அடிக்கணுமா? ஆசாரி தூக்குறாரு, மரத்தை தூக்குறாரு, இலைக்கிறாரு, ரம்பம் போடுறாரு, பண்ணுறாரு, செய்கிறாரு. தண்ணி அடிக்கணுமா? பரோட்டா மாஸ்டர் மாவை பண்ணிடுறாரு, கஷ்டமாக இருக்கும் தான், கண்டிப்பாக சூடு தான், ஹீட்டு தான், தாங்க முடியாதுதான். அவரும் அந்த உடம்புலி பக்கத்துக்கு தண்ணி தான் அடிக்கணுமா? இப்போ இது 4 பேரை மட்டும் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நானும் அதில் ஒருத்தன் தான். இதே மாதிரி எத்தனையோ வகையான டிரைவர்கள், எத்தனையோ வகையான ஊழியர்கள், எத்தனையோ வகையான கொத்தனார்கள், எத்தனையோ வகையான சமையல் கலைஞர்கள், வல்லுநர்கள், சமையலுக்கு மேஸ்திரியெல்லாம், சமையல் மாஸ்டர்ஸ்லாம் ஒவ்வொருத்தெல்லாம் பார்த்தோம்னா அவருடைய கைக்கு சமையலுங்கிறது கலைங்க. கொத்தனாருங்கிற சிற்பங்கிறது ஒரு கலைங்க. டிரைவிங்கிறது ஒரு கலைங்க. ஆசாரிங்கிறது ஒரு கலைங்க. இந்த மாதிரிலாம் கலையில் கற்றுக்கிட்டு நம்ம அந்த ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிட்டு அதை செஞ்சாதே எனக்கு உடம்பு வலிக்குது. அதெல்லாம் சும்மா. சரி, இதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அங்கே போகிறோம். அங்கே போவோம், வீட்டில் போவோம்னா நல்லதில்லை கெட்டதில்லை, காலைல காசு வேணும், பிள்ளைக்கு ஸ்கூல் வாங்கினா புத்தகம் வாங்கினா நோட்டுக்கு காசு இல்லை, பேனா வாங்கினா பென்சில் காசு இல்லை, அழியில் போகிறவங்க காசு இல்லை, ஸ்லேடு வாங்க காசு இல்லை, பைக்கெட்டு வாங்க காசு இல்லை, டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பேக் வாங்க காசு இல்லை. சரி, இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்றேயா. அங்கே வீட்டுக்குள்ளே மறுநாள் காலையில் நான் குழு கட்டணும், சங்கம் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், மனைவி ஆரம்பித்தேன், ஒரே சண்டை. சரி, இப்போ நீங்கள் மட்டும் உங்களுடைய டயர்டை பண்ணி பண்ணுறதுக்கு ஆல்கஹால் சாப்பிட்டு போயிடுறீங்க. உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு காலையில் எந்திரிச்சு ஆசிரியர்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது, கொத்தனார் வேலைக்கு கஷ்டம் இருக்குது, கம்ப்யூட்டர் வேலையாளர்கள் கஷ்டம் இருக்குது, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. அதே ஆசிரியர்கள் நினச்சா ஒரு குழந்தைக்கு பாடம் கற்பிக்கிறதுக்கு ஒரு 100 குழந்தைகளை வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அவங்க நினச்சாங்கன்னா அவங்க சாப்பிட முடியாதா? அவங்க ஆல்கஹாலை சாப்பிட முடியாதா? தண்ணி அடிக்க முடியாதா? சொல்லுங்கள். ஏன் நல்ல ஒழுக்கத்தோட ஒரு ஆசிரியர் வந்து நம்ம தமிழ் ஆசிரியர் நம்ம குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்து நம்மளை குழந்தைகளை முன்னேற்றத்துக்கு வழியை கொண்டு வர்றாங்க. நம்ம அந்த குழந்தைய ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அதை ஒழுக்க மருந்து பண்ணுறோமா? நம்ம ஆல்கஹாலை போட்டு நம்ம புருஷன் கட்டி மல்லு கட்டி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு நாடுறான். அப்போ என்ன பண்ணுறான்? அப்போ இப்படி நாடும்போது அப்போ அவங்க கொடுக்குற கஷ்டமும் அவங்க கொடுத்த கோச்சிங் இங்கே வந்து சேர வேண்டிய நேரத்தில் சேர மாட்டேங்குது. அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்க எவ்வளோ ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க, அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறாங்களா? நீங்கள் நினைக்கலாம் என்னங்க அதெல்லாம் தேவையில்லை. சில பேர் 1000 பேர் இருந்தானா ஒரு கருப்பாடு ஒன்று இருக்க தேவையில்லை. அது நமக்கு தேவையல்ல. நல்லது செய்கிறவர்களை மட்டும் எடுத்து சொல்லணும், கெட்டது செய்கிறவர்களை வந்து எடுத்து சொல்ல வேண்டாம். அது அவங்களுக்கே தெரிஞ்சா சரி. சரியா? ஆமாம். அந்த ஆசிரியர்களுக்கு கூட கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு வீட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு தண்ணியை தூக்கி தலையில் ஊற்றிட்டு பொம்பாசில் போட்டு இருக்கிற அள்ளி உள்ளே வச்சு அமுக்கி தலையை சீவி கொண்டே பள்ளிக்கூடத்தில் விட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுறிய. நீங்கள் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரமாக வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருது. அப்போ 100 குழந்தைகளை வச்சு மேனேஜ் பண்ணி ஒவ்வொரு கிளாஸுக்கு 100 80 ஸ்ட்ரென்த்து கூடிக்கிட்டே இருக்குது. ஆசிரியர் எவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. அவங்களுக்குலாம் எவ்வளோ டயர்டு இருக்கும், எவ்வளோ உடம்பு வலி இருக்கும். திட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அவங்க நினச்சி ஆல்கஹாலை சாப்பிட முடியாதா? இல்லை ஆல்கஹாலை சாப்பிட்டு தான் வர்றாங்களா? அவங்களுக்கு இல்லை
எவ்வளோ ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க, அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கு நம்மளும் உடந்தையாக இருந்து அந்த குழந்தைகளுக்கு கல்வி முன்னேற்றத்துக்கான என்ன வழியை பண்ணுறோம்? ஒன்றுமே கிடையாது. முதல்ல ஆல்கஹால். கொஞ்சம் கொஞ்சமாக நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், இது எப்படி நடந்துச்சு, இது என்ன சாத்தியம், இது சத்தியம், இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வீடியோ போடுறேன். இதை பார்த்து இந்த கடைசியாக என்னுடைய வீடியோ கடைசி நாளன்று எத்தனை பேர் பார்த்துருக்காங்களோ அதில் 40% பேர், 10 பேர் பார்த்தாங்கன்னா 4 பேர் குடிக்காமல் விட்டுட்டாங்கன்னா நான் போடுற வீடியோ உண்மையிலே சந்தோஷம். கண்டிப்பாக விடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. 1,00,000 பேர் பார்த்தாங்கன்னா 40,000 பேர் இல்லை, 4 பேர் இல்லை, ஒரு ஆள் விட்டாலும் இந்த ரவிக்கு சந்தோஷம். நன்றி, வணக்கம்.